Good morning students. Stay home, stay safe. Okay. In social, we have completed 3 lessons. This is your 4th lesson. Name is safety. S-A-F-E-T-Y. 4th lesson oda பேர் என்ன அப்படினா safety. Safety na பாதுகாப்புன்னு அர்த்தம். Okay. Okay, இதுல என்னென்ன நம்ம பார்க்க போறோம் அப்படினா safety measures to avoid accidents. ஆக்சிடென்ட்ஸ்லாம் அவாய்ட் பண்றதுக்கு என்னென்ன நம்ம பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள போறோம்ன்றது தான் இந்த லெசனோட தீம். என்னென்ன பார்க்க போறோம் இதுல அப்படின்னா ஃபயர் சேஃப்டி. திடீர்னு ஒரு இடத்துல தீ பிடிச்சிருச்சுன்னா அதுக்கு என்னென்ன நம்ம பாதுகாப்பு பண்ணணும், உடனே என்ன பண்ணணும்ன்றத பார்க்க போறோம். அதே மாதிரி ரோட் சேஃப்டி, ரோட்ல என்ன பண்ணணும், நம்ம கரெக்டா நடக்கணும், ஆக்சிடென்ட் வந்து நடக்காம பார்த்துக்கணும். ஓகே. அடுத்தது வாட்டர் சேஃப்டி, தண்ணியில போய் என்ன பண்றது குளிக்கணும்னு போய் தண்ணிக்குள்ள போய் எட்டி எட்டி பார்த்து மூழ்கிடக்கூடாது, கேர்ஃபுல்லா போகணும். ஓகே. நெக்ஸ்ட் வந்து எலக்ட்ரிக்கல் சேஃப்டி. இப்போ கரண்ட்லாம் ஸ்விட்ச் ஆன் பண்றதுன்னா ஈர கையோட என்ன பண்ணக்கூடாது, ஸ்விட்ச் எல்லாம் ஆன் பண்ணக்கூடாது. ஓகே. அடுத்தது என்னது, ரீசன்ஸ் ஃபார் ஆக்சிடென்ட். ஆக்சிடென்ட் எதனால வருது அப்படின்ற ரீசன்ஸ் பார்க்க போறோம். அதுக்கு என்னென்ன நம்ம எச்சரிக்கையா என்னென்ன நம்ம பண்ணணும்ன்றது தான் பார்க்க போறோம். ஓகே. ஷால் வி கோ டு த லெசன்? ஓகே. லெசன் யூனிட் 4 சேஃப்டி. என்னென்ன லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. அண்டர்ஸ்டாண்ட் த சேஃப்டி மெஷர்ஸ் டு அவாய்ட் ஆக்சிடென்ட்ஸ். சேஃப்டி மெஷர்ஸ் மீன்ஸ் பாதுகாப்பு நடவடிக்கைகளை, என்னென்ன ஆக்சிடென்ட்ஸ் நடக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம என்னென்ன பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கணும். செகண்ட் பாயிண்ட், நோ அபவுட் ஃபயர் சேஃப்டி பற்றி பார்க்கணும். நோ அபவுட் ரோட் சேஃப்டி பற்றி பார்க்க போகிறோம். அண்டர்ஸ்டாண்ட் த வாட்டர் சேஃப்டி. வாட்டர் சேஃப்டினா என்னன்றதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நோ அபவுட் த எலக்ட்ரிக்கல் சிட்டி. ஓகே. அடுத்தது, அவர் லைஃப் இஸ் வெரி ப்ரீஷியஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட். நம்மளுடைய லைஃப் வந்து ரொம்ப விலை மதிப்பற்றது, ரொம்ப முக்கியமானதும் கூட. இன் அ டே டு டே லைஃப், நம்மளுடைய டெய்லி வாழ்க்கையில் ஆக்சிடென்ட்ஸ் மே அக்கர் இன் ஹோம். வீட்டில் ஆக்சிடென்ட் நடக்குது, ஸ்கூலில் நடக்குது, ரோடில் நடக்குது அண்ட் அதர் பிளேசஸ். We have to be cautious to protect ourselves from dangers. Dangers நடக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், எச்சரிக்கையோட செயல்படணும். We can be safe by knowing the safety measures and following them. நம்ம சேஃப்டி மெஷர்ஸ் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ண ஈஸியாக இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட்டு, ரீசன்ஸ் ஃபார் த டேஞ்சர் ஆர் ஆக்சிடென்ட். இந்த டேஞ்சரோ ஆக்சிடென்ட்டோ இருக்கிறதுக்கு என்ன ரீசன்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஓகே. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ், அந்த ஸ்லைட் பாருங்கள், நடுவில் ஒரு ஸ்லைட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ரீசன்ஸ் ஃபார் ஆக்சிடென்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், ஹேஸ் அர்ஜென்சி. அர்ஜென்சி அப்படின்னா என்னது, நம்ம அவசரமாக போகிறது, கடகடன் வேலையை முடிச்சு அவசரமாக போவோம், ரோட்டில் வண்டி வருதான்னு பார்க்க மாட்டோம், சரியா, இதெல்லாம் வந்து ஒரு ரீசன். கேர்லெஸ்னஸ் ஆர் நெக்லிஜென்ஸ், கவனக்குறைவாக இருக்கிறது. லேக் ஆஃப் அவேர்னஸ், விழிப்புணர்வே இல்லாமல் இருக்கிறது. நெக்ஸ்ட் ஸ்லைட், இன்டிஃபரன்ஸ் கான்டெம்ப்ட். என்ன அப்படின்னா அலட்சியமாக இருக்கிறது. அலட்சியமாக நம்ம வந்து இது நடக்கும்னு நமக்கு தெரியாது இல்லையா, ஆனால் வந்து நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணுன்றது தான் இங்கே வந்து இன்டிஃபரன்ஸ் அண்ட் கான்டெம்ப்ட்னு சொல்கிறாங்க. ஓகே. வயலேஷன் ஆஃப் ரூல்ஸ், ரூல்ஸை மீறக்கூடாது. வயலேஷன்ஸ் மீன்ஸ் ரூல்ஸ். என்னென்ன ரூல்ஸ் போட்டிருப்பாங்க, ரோட்டில் இந்த பக்கம் தான் நடக்கணும்னா அந்த சைடு தான் நம்ம நடக்கணும், நம்ம பாட்டுக்கு நடு ரோட்டில் நடக்கக்கூடாது. அது வந்து விதியை வந்து மீறல்னு அர்த்தம். ஓகே. நெக்ஸ்ட்டு, லேக் ஆஃப் ஃபார்மல் ட்ரைனிங். இந்த ட்ரைனிங் எடுக்கிறாங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து சரியான முறையில் ட்ரைனிங் இல்லாமல் முறையான ட்ரைனிங் இல்லாமல் நடந்துக்கிறதுனாலையும் ஆக்சிடென்ட்ஸ் அக்கர் ஆகும். நாட் ஃபாலோயிங் சேஃப்டி மெஷர்ஸ், பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளாமல் இருந்தாலும் இந்த மாதிரி ஆக்சிடென்ட்ஸ்லாம் நடக்கும். ஓகே. அடுத்தது, இன் அவர் லைஃப்ஸ் தேர் ஆர் ஆக்சிடென்ட்ஸ் காஸ்ட் பை ஃபயர், வாட்டர், வெஹிக்கிள்ஸ், எலக்ட்ரிசிட்டி, டாக்ஸிக் ஆர்கானிசம்ஸ், ஷார்ப் வெப்பன்ஸ் அண்ட் கிளாஸ்வேர், பெஸ்டிசைட்ஸ் எக்ஸெட்ரா. இன்னர் லைஃப்ஸ், நம்மளுடைய வாழ்க்கையில் தேர் ஆர் ஆக்சிடென்ட்ஸ் காஸ்ட் பை, எதனால் ஆக்சிடென்ட்ஸ் ஆகுது, முக்கியமான ரீசன்ஸ் என்னன்றது பார்த்தீங்கன்னா ஃபயர், நெருப்புனால் ஆகுது, வாட்டர், வெஹிக்கிள்ஸ், வாகனங்கள்னால, எலக்ட்ரிசிட்டி, கரண்ட்னால, டாக்ஸிக் ஆர்கானிசம்ஸ் அப்படின்னா என்னது, பாம்பு, பூச்சி, பூராலாம் கடிச்சு செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா, அதெல்லாம். ஓகே. ஷார்ப் வெப்பன்ஸ், கூர்மையான ஆயுதங்கள். வெப்பன்ஸ் மீன்ஸ் கருவிகள், ஆயுதங்கள். இந்த கத்தி அந்த மாதிரி கத்தி, கிளாஸ், கண்ணாடி கிளாஸை வச்சு சரியாக கண்ணாடி கிளாஸ் இது பண்ணலன்னா என்ன பண்ணுவோம், கண்ணாடி கிளாஸ் நம்ம கையில் கீறி ரத்தம் வந்துடும். அது பெஸ்டிசைட்ஸ், பூச்சிக்கொல்லி மருந்துகள், இதெல்லாம் வந்து ஆக்சிடென்ட்ஸ் அக்கராக நிறைய காரணங்கள். நெக்ஸ்ட்டு, ஃபயர் சேஃப்டி. ஃபயர் சேஃப்டினா என்னது, நம்ம ஃபயர்னா என்னது, நெருப்பு பிடிச்சிட்டா அதை வந்து என்னென்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். நெருப்பு திடீர்னு வந்து வீட்டில் நெருப்பு பிடிச்சிது, சிலிண்டர் வெடிச்சிருதுன்னு சொல்கிறாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்களா, அதான் ஃபயர் சேஃப்டி.
Fire is the man's marvelous creations. ஒரு அற்புதமான கிரியேஷன் தான் என்னது? கிரியேஷன்னா படைப்பு. என்னது? ஃபயர். ஃபயர் இஸ் த மேன்ஸ் மார்வலஸ் கிரியேஷன். ஃபயர் கேன் கிரியேட் அண்ட் டெஸ்ட்ராய் த திங்ஸ். ஃபயர் கேன் கிரியேட், அது அதுவாகவே உருவாகும், பொருள்களையும் அழிச்சிடும், டெஸ்ட்ராய் பண்ணிடும். ஃபயர் இஸ் யூஸ்ட் இன் மெனி வேஸ் இன் அவர் எவ்ரிடே லைஃப். ஃபயரை வந்து நம்ம டெய்லி தினசரி வாழ்க்கையில் நிறைய நம்ம ஃபயரை யூஸ் பண்ணுறோம். வி ஷுட் ஹேண்டில் இட் கேர்ஃபுல்லி. நம்ம என்ன பண்ணணும்னா அதை ரொம்ப பாதுகாப்பாக ஹேண்டில் பண்ணணும், கவனமாக கையாளணும். ரீசன்ஸ் ஃபார் ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ். ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ் எதனால் நடக்குது அப்படின்னா, ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ் கேன் அக்கர் இன் த ஃபாலோயிங் வேஸ். எப்படிலாம் ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ் நடக்குதுன்னு பாருங்கள். கிராக்கர்ஸ் அண்ட் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ். கிராக்கர்ஸ் என்னது? பட்டாசு வெடிக்கிறது. பட்டாசு என்ன பண்ணணும்? பத்திரமா போய் பார்த்து பெரியவங்களை வச்சு வெடிக்கணும். எக்ஸ்ப்ளோசிவ்ஸ்னால் அந்த வெடி பொருட்கள்லாம் இருக்கு இல்லையா, அதுதான் வெடிக்கிறது, டமால்னு வெடிக்கும்ல அது. நெக்ஸ்ட்டு எலக்ட்ரிக்கல் ஷார்ட் சர்க்கியூட். மின் கசிவு ஏற்படுறது. சரியான முறையில் அந்த ஒயர்லாம் கரெக்டாக போய் சொருகலைன்னா பாதியோடு நிற்கும். திடீர்னு போய் சுவிட்ச் ஆன் பண்ணிங்கன்னா டக்குன்னு ஷாக் அடிச்சிடும்ல அது. லீக்கேஜ் இன் கேஸ் சிலிண்டர்ஸ். அந்த சிலிண்டர்ஸ்லாம் சிலிண்டர் சரியாக மாட்டலையோ இல்லை வேறு ஏதாச்சும் அந்த சிலிண்டர் ப்ராப்ளம் இருந்தால் மின் கசிவு ஏற்படும். நெக்ஸ்ட்டு ஹைலி இன்ஃப்ளேமபிள் திங்ஸ் லைக் கெரோசின். கெரோசின்லாம் யூஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். ஓகே. நெக்ஸ்ட்டு ப்ரிகாஷன்ஸ் டு அவாய்ட் ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ். ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ் திடீர்னு நடந்துச்சுன்னா அதுக்கு என்னென்ன நம்ம எச்சரிக்கை உடனே செய்ய வேண்டியது என்னென்னன்றதை பார்க்கலாம். ஓகே. உடனே செய்ய வேண்டியது, அது நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுன்றது தான் இது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், வி ஷுட் ஹேண்டில் த ஹைலி இன்ஃப்ளேமபிள் திங்ஸ் கேர்ஃபுல்லி. ஹைலி இன்ஃப்ளேமபிள் திங்ஸ்னால் என்னது? இந்த கெரோசின்லாம் இருக்கு இல்லையா, மண்ணெண்ணெய் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ணணும். த பர்சன் ஹூ குக்ஸ் கேன் வியர் காட்டன் க்ளோத்ஸ். நம்ம சமைக்கும் போது என்ன பண்ணலாம் அப்படின்னா, பாலிஸ்டர் துணிலாம் போடாமல் காட்டன் க்ளோத்ஸாக வியர் பண்ண சொல்கிறாங்க. சம் டைப்ஸ் ஆஃப் க்ளோத்ஸ் கேன் ஈஸிலி கேட்ச் ஃபயர். இந்த பாலிஸ்டர் துணிலாம் வந்து நம்ம போட்டிருந்து குக் பண்ணோன்னா திடீர்னு லேசாக நெருப்பு பிடிச்சினா கூட என்ன ஆகும்? உடம்பெல்லாம் நெருப்பு சீக்கிரமாக பிடிச்சிரும். அதனால் நம்ம என்ன பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா, காட்டன் க்ளோத்ஸ் வியர் பண்ண சொல்கிறாங்க. வி ஷுட் க்ளோஸ் த சிலிண்டர் வால் ஆஃப்டர் குக்கிங். முக்கியமான பாயிண்ட் பாருங்கள். குக்கிங் முடிஞ்சதும் கீழே அந்த சிலிண்டரில் வந்து க்ளோசிங் அந்த வால்வை போய் என்ன பண்ணிடணும் அப்படின்னா நம்ம க்ளோஸ் பண்ணிடணும். அப்போ கொஞ்சம் பயலாமல் இருக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து டோன்ட் ப்ளே வித் ஃபயர். என்ன பண்ணக்கூடாது? நெருப்போட விளையாடக்கூடாது. வி ஷுட் பி காஷியஸ் அண்ட் கேர்ஃபுல். ரொம்ப எச்சரிக்கையோடையும் பாதுகாப்போடையும் இருக்கணும். வெல் பர்ஸ்டிங் கிராக்கர்ஸ் அதாவது பட்டாசு வெடிக்கும் போது நம்ம என்ன பண்ணணும்? ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அண்ட் எல்டர்ஸ் ஷுட் பி வித் அஸ் வென் வி பர்ஸ்ட் கிராக்கர்ஸ். நம்ம என்ன பண்ணணும்? பெரியவங்களை அப்பா அம்மா பக்கத்தில் வச்சுட்டு தான் என்ன பண்ணணும்? நம்ம போய் ஜாக்கிரதையாக வெடிக்கணும். நம்ம பாட்டுக்கு பெரிய வெடிலாம் போய் நீங்கள் பாட்டுக்கு தைரியமாக வச்சுட்டு வரக்கூடாது. ஓகே. நெக்ஸ்ட் ஒன், ஹாவ் யூ எவர் சீன் இட்? இஃப் எஸ், வேர் ஹாவ் யூ சீன் இட்? இந்த ஒரு ட்ராயிங் பிக்சர் கொடுத்துருக்காங்க, அது பார்த்துருக்கீங்களா? அதுக்கு பேர் வந்து ஃபயர் எக்ஸ்டிங்விஷர். ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் மீன்ஸ் தீ அணைப்பான். ஓகே. அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஸ்கூல்லலாம் அங்கங்கே தொங்கும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாட் டு டூ டியூரிங் எ ஃபயர் ஆக்சிடென்ட்? ஃபயர் ஆக்சிடென்ட் இப்போ நடக்குது அப்படின்னா என்ன பண்ணணும்? யூஸ் ஃபயர் எக்ஸ்டிங்விஷர். தீ அணைப்பானை யூஸ் பண்ணலாம். எக்ஸிக்யூட் ஃபயர் வார்னிங் சிஸ்டம் இன் பில்டிங்ஸ். தீ அணைப்பு ஏற்பட்டுச்சுன்னா என்ன பண்ணணும்? அந்த எந்த இடத்துல வந்து அந்த பில்டிங்ஸ்லலாம் போய் தீ பிடிச்சிருச்சு நம்ம எச்சரிக்கை வந்து கொடுக்கணும். புரியுதா? நெக்ஸ்ட்டு, கவர் யுவர் மவுத் அண்ட் நோஸ் வித் வெட் க்ளோத் வென் த ஸ்மோக் ஸ்ப்ரெட்ஸ். புகை நிறைய பரவுதுன்னு தெரியும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ தீ பிடிச்சிருச்சுன்னா நிறைய புகை வரும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, ஈரமான துணியை வந்து நம்ம வாயோட மூக்கோட என்ன பண்ணிடுறோம் அப்படியே நம்ம க்ளோஸ் பண்ணணும். ஓகே. யூஸ் எ சாக் டு புட் ஆஃப் த ஃபயர். சாக் என்னது? இந்த சாக்கு தெரியும்ல, வீட்டு வாசல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க, சாக் பார்த்துருப்பீங்க இல்லையா? அதை என்ன பண்ணணும்? அந்த ஃபயரை அணைக்கிறதுக்கு அதை போடணும். வென் இட் ஸ்ப்ரெட்ஸ் ஓவர் த பாடி ஆஃப் சம்ஒன். யார் மேலேயாவது நெருப்பு பட்டுச்சுன்னா அந்த சாக்கை வச்சு என்ன பண்ணணும்? அந்த நெருப்பு பட்டவங்க மேலே அந்த சாக்கை போய் போடணும். பிரிங் த பர்சன் டு எனி ஏரி பிளேஸ். போட்டுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இறுக்கமான இடத்துல இருக்காமல் நல்லா ஏரி பிளேஸ்னால் என்னது? காற்றோட்டமாக இருக்கிற இடத்துல அந்த பர்சனை கூட்டிகிட்டு வந்துடணும். ஓகே. when your clothes get fire. நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்கள் துணி வந்து திடீர்னு தீ பிடிச்சிச்சு அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? யூ ஷுட் நாட் ரன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணக்கூடாது? நீங்கள் ஓடக்கூடாது. நம்ம என்ன பண்ணுவோம்? நெருப்பு பிடிச்சிச்சுன்னா உடம்பெல்லாம் எரியும், குடுக்குன்னு ஓடுவோம் இல்லையா? அது பண்ணக்கூடாது. ட்ராப் டவுன் அண்ட் ரோல் ஆன் த கிரவுண்ட். கீழே விழுந்து என்ன பண்ணணும்? அப்படியே உருண்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இஃப் யூ ரன், த ஃபயர் வில் ஸ்ப்ரெட் ரேப்பிட்லி. what do you mean by rapidly? இப்போ நம்ம ஓடணும், நெருப்பு பிடிச்சிச்சுன்னா இப்போ நம்ம ஓடணும்னா அந்த ஃபயர் என்ன ஆகும்னா ஃபுல்லாக உடம்பெல்லாம் வந்து
ரேப்பிடாக ஒரே மாதிரி எல்லா பக்கமும் நெருப்பு பிடிக்க ஆரம்பிச்சிரும். ஓகே, நெக்ஸ்ட் டு இன்ஃபார்ம் எனி ஃபயர் ஆக்சிடென்ட் டயல் 101. நம்ம ஏற்கனவே ஃபயர் என்ஜின் பற்றி லெசனில் பார்த்துருக்கோம் இல்லையா, அதுதான் இங்கே சொல்கிறாங்க. இன்ஃபார்ம் ஃபயர், திடீர்னு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னா நம்ம 101 நம்பரை கால் பண்ணால் அந்த ஃபயர் என்ஜின் மிஷின் வந்து காப்பாற்றுவாங்க எல்லாரையும். ஓகே, நெக்ஸ்ட்டு வாட் ஷுட் யூ நாட் டூ. இப்போ தீ பிடிச்சிருச்சு அப்படின்னா என்ன பண்ணக்கூடாது. இஃப் தேர் இஸ் அ பர்ன் இன் யோர் ஸ்கின், நம்ம தோலில் நெருப்பு பிடிச்சிருச்சு அப்படின்னா என்ன பண்ணணும். யூ ஷுட் நாட் புட் பென் இங்க் ஆர் காஃபி பவுடர் ஆன் இட். பென்னோட இங்க் இருக்குல்லையே அதை தெளிப்பாங்க, இல்லைனா காஃபி பவுடர் காப்பி தூள் இருக்குல்லையே அதை வைப்பாங்க, அதை வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா பண்ணக்கூடாது. இஃப் யூ புட் இட் வில் இன்ஃபெக்ட் த பர்ன். அந்த இடத்துல நம்ம அதை வந்து இங்கையோ இல்லை காஃபி பவுடரையோ நம்ம போட்டோன்னா அது வந்து நம்மளுடைய ஸ்கின்னை வந்து நல்லா இன்ஃபெக்ஷன் ஆகிடும். அந்த ஸ்கின்னில் அந்த பர்ன் வந்து ரொம்ப இன்ஃபெக்ஷன் ஆகிடும்னு சொல்கிறாங்க. ஓகே, டோன்ட் ப்ரிக் இட் வித் ஷார்ப் திங்ஸ் லைக் நீடல்ஸ். அதுக்கப்புறம் என்ன பண்ணக்கூடாது, இந்த ஊசி கூர்மையான பொருளை வச்சு என்ன பண்ணக்கூடாது, கீறக்கூடாது. இஃப் யூ ப்ரிக் இட் இட் வில் இன்ஃபெக்ட் த பர்ன், அதுவும் என்ன ஆகிடும், இன்ஃபெக்ஷன் ஆகிடும். ஓகே, திஸ் அண்ட் ஆல் வந்து நம்ம ஷுட் நாட் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு வாட்டர் சேஃப்டி. வாட்டர் சேஃப்டி தண்ணீர்னால தண்ணீரை பற்றின ஒரு பாதுகாப்பு. தண்ணீர் என்ன எப்படிலாம் நமக்கு வந்து நல்லதும் பண்ணும் கெட்டதும் பண்ணும், நம்ம அதை வந்து என்ன பண்ணணும், சேஃப்டியாக யூஸ் பண்ணணுன்றத சொல்கிறாங்க. ஓகே, வாட்டர் இஸ் த எலிக்ஷியர் ஆஃப் லைஃப். அப்படின்னா வாழ்க்கையினோட அமுதமே என்னது, நம்மளுடைய வாழ்க்கைக்கு கிடைச்ச பெரிய அமுதமே தண்ணீர் தான். எலெக்சியர் மீன்ஸ் அமுதம். ஓகே, வாட்டர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் ஆர் டெய்லி லைஃப். நம்மளுடைய தினசரி வாழ்க்கையில் தண்ணீர் வந்து முக்கியமான இடத்தை வகிக்குது. இஃப் யூ வயலேட் த சேஃப்டி ரூல்ஸ் வைல் பாத்திங் இன் லேக், ரிவர், வாட்டர்ஃபால்ஸ் அண்ட் சி, ஆக்சிடென்ட்ஸ் வில் அக்கர். இப்போ நம்ம வந்து சேஃப்டி ரூல்ஸை வந்து நம்ம பாதுகாக்கணும். எங்கே பாதுகாக்கணும் அப்படின்னா குளிக்கும் போது லேக்லையோ ரிவர்லையோ வாட்டர்ஃபால்ஸ் நீர்வீழ்ச்சியிலையோ கடல்லையோ நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது. அதெல்லாம் வந்து நம்ம வந்து அவங்க என்னென்ன சேஃப்டி ரூல்ஸ் இதெல்லாம் நீங்கள் பண்ணணும், தண்ணியில் குளிக்கும் போது இதெல்லாம் இந்த மாதிரி பாதுகாப்பு முறைகளெல்லாம் மேற்கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் நம்ம அதை என்ன பண்ணக்கூடாது, மீறக்கூடாது. ஓகே, ஹவ் யூ எவர் பாத் இன் லேக் ஆர் ரிவர்? இஃப் எஸ், வித் ஹூம் டிட் யூ கோ? நீங்கள் தண்ணியில் போய் குளிச்சிருக்கீங்களா, குளத்துலையோ நதியிலையோ குளிச்சிருக்கீங்களா, ரிவர்லையோ குளிச்சிருக்கீங்களா? யார் கூட போயிருக்கீங்க? யார் கூட போயிருக்கீங்க? அண்ணன் கூட போகலாம், இல்லைனா அப்பா கூட போகலாம், பெரியவங்களோட யார் கூடயாவது போய் தான் என்ன பண்ணணும், குளிக்கணும். ஓகே, வென்எவர் வி டேக் பாத் இன் ரிவர் ஆர் பாண்ட் வி ஷுட் கோ வித் எல்டர்ஸ். நம்ம என்ன பண்ணணும், தண்ணியில் போய் குளிக்க போகணுன்னு ஒரு ஆசை இருந்துச்சுன்னா நம்ம பெரியவங்களோட தான் போகணும். ஒன்லி இஃப் வி நோ டு ஸ்விம் வி ஷுட் கோ ஃபார் எ பாத் இன் எ ரிவர் ஆர் பாண்ட். ஸ்விம்மிங் நீச்சல் தெரிஞ்சால் மட்டுமே என்ன பண்ணணும், ரிவர்லேயோ பாண்ட்லேயோ குளிக்க போகணும், தெரியாமல் போகக்கூடாது. ப்ரிகாஷன்ஸ் என்னென்ன பாருங்கள், என்னென்ன இருக்குன்ட்டு என்னென்ன பண்ணணுன்றதை போட்டிருக்காங்க பாருங்கள். வி ஷுட் நாட் கோ அலோன் டு பாத் இன் வாட்டர் பாடிஸ். தண்ணியில் தனியாக போய் குளிக்கக்கூடாது. டு நாட் ஸ்டெப் இன் டு த ஸ்டாக்னன்ட் பாண்ட். தண்ணி வந்து போயிட்டே இருக்காமல் தேங்கி நிற்கிறோம் இல்லையா குளம், அதுலலாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது, போய் எட்டிலாம் பார்க்கக்கூடாது, போய் பார்க்கணுன்னு போகக்கூடாது. டு நாட் கோ பியாண்ட் த டேஞ்சர் ஜோன். ஒரு டேஞ்சர் ஜோனுன்னு ஒரு பாதுகாப்பு இது போட்டிருப்பாங்க, அதுக்கு மீறி நம்ம என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது. டு நாட் பீப் இன் டு த வெல். பீப் மீன்ஸ் எட்டி பார்க்குறது, கிணறு அப்படியே ஆழமாக எட்டி பார்க்கக்கூடாது. இட் மே பி டீப் அண்ட் டேஞ்சரஸ். அது ஆழமாகவும் ரொம்ப டேஞ்சரஸாகவும் இருக்கும். வி ஹாவ் டு வியர் லைஃப் ஜாக்கெட் வென் வி ட்ராவல் இன் வாட்டர். தண்ணியிலலாம் போகும்போது என்ன பண்ணுவாங்க, போட்லலாம் போகும்போது பாதுகாப்பு உடைகள் கொடுப்பாங்க இல்லையா, அதெல்லாம் நம்ம போட்டுட்டு தான் என்ன பண்ணணும், போகணும். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் சேஃப்டி பார்க்க போகிறோம். ஓகே, எலக்ட்ரிசிட்டி ஹஸ் பிகம் எ நெசசிட்டி ஃபார் அவர் லைஃப்ஸ். எலக்ட்ரிசிட்டி இல்லைன்னா நம்ம வாழவே முடியாதுன்ற மாதிரி இப்போ ஆயிடுச்சு. டைம்ஸ் ஹாவ் சேஞ்ச்டு தீஸ் டேஸ் தட் திங்ஸ் டு நாட் ஃபங்க்ஷன் வித்தவுட் எலக்ட்ரிசிட்டி. எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. இட் இஸ் யூஸ்ட் இன் ஹவுசஸ், ஃபேக்ட்ரிஸ் அண்ட் அதர் ஒர்க் பிளேசஸ். வீட்டில் யூஸ் பண்ணுறோம், ஃபேக்ட்ரிஸில் யூஸ் பண்ணுறோம், நிறைய ஒர்க்கிங் பிளேஸில் எல்லாம் ஃபேன் ஓடுது, ஏசி ஓடுது, எல்லாமே ஓடுது இல்லையா, இண்டஸ்ட்ரி எல்லாமே கரண்ட்டில் தான் ஓடிட்டுருக்கு. ஆக்சிடென்ட்ஸ் அக்கர் வென் வி யூஸ் இட் கேர்லெஸ்லி. எப்போ ஆக்சிடென்ட் நடக்கும் அப்படின்னா கேர்லெஸ்ஸாக யூஸ் எலக்ட்ரிக்கல் கரண்ட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். அது வந்து நம்ம கேர்லெஸ்ஸாக யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, அதுக்கு என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். என்ன பண்ணக்கூடாது, டு நாட் டச் ஸ்விட்சஸ், ப்ளக்ஸ் ஆர் எலக்ட்ரிக்கல் வயர்ஸ் வித் வெட் ஹேண்ட். என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா ஈரக்கையோட என்ன பண்ணக்கூடாது, ஸ்விட்சையோ ப்ளக்கையோ எலக்ட்ரிக்கல் வயர் போகும் இல்லையா அதை தொடக்கூடாது. டு நாட் டச் வித் த அயன் பாக்ஸ் அண்ட் அதர் எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் வென் தே ஆர் ஸ்விட்ச்ட் ஆன்.
ஸ்விட்ச் ஆன் பண்ணியிருக்கும் போது அயன் பாக்ஸை போய் தொடுறது, எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸை போய் தொடக்கூடாது. டு நாட் பிளே நியர் எலக்ட்ரிக்கல் டவர்ஸ் ஆர் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் கிட்டேயோ எலக்ட்ரிக்கல் டவர்ஸ் இருக்கும் இல்லையா, கரண்ட்டாக அந்த வயராக போயிருக்கும், டவர்ஸ் இருக்கும், எலக்ட்ரிக்கல் டவர்ஸ், அதெல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது, அங்கே போய் விளையாடக்கூடாது. டு நாட் கிளைம்ப் ஆன் எலக்ட்ரிக்கல் போஸ்ட். எலக்ட்ரிக்கல் தந்தியில் எலக்ட்ரிக்கல் போஸ்ட் இருக்குல்ல, தந்தி சொல்லுவாங்க, எலக்ட்ரிக்கல் தந்தியில் என்ன பண்ணக்கூடாது, நம்ம ஏறக்கூடாது, கிளைம் பண்ணக்கூடாது, தொங்கக்கூடாது, அதை பிடிச்சிக்கிட்டு. ஓகே. டு நாட் இன்சர்ட் ஸ்டிக் ஆர் எனி அதர் ஆப்ஜெக்ட்ஸ் இன்டு த ஸ்விட்ச் பாக்ஸ். ஸ்விட்ச் பாக்ஸில் போய் நம்ம என்ன பண்ணக்கூடாது, எதையும் இன்சர்ட் ஸ்டிக்கு, குச்சியோ எதையும் போய் நம்ம சொருகி வைக்கக்கூடாது, இன்சர்ட் பண்ணக்கூடாது. டு நாட் கோ நியர் த வயர்ஸ் ஆர் எலக்ட்ரிக்கல் போஸ்ட் டியூரிங் ரெயின்ஸ். மழை பெய்யும் போது என்ன பண்ணக்கூடாது, வயர்ஸ் கிட்டேயோ, ஒயரை தொடுறதோ, வயர்ஸ் கிட்டேயோ, எலக்ட்ரிக்கல் போஸ்ட் கிட்டேயோ நம்ம போய் என்ன பண்ணக்கூடாது, நிற்கக்கூடாது. ஓகே. That's all about today's class, children. Okay, we'll see some dictation words. Okay, thank you, children. We'll see some dictation words, student. First one is safety. S-A-F-E-T-Y, safety. Second one is fire. F-I-R-E, fire. Third one is road. R-O-A-D, road. Fourth one is water. W-A-T-E-R, water. Fifth one is electrical. E-L-E-C-T-R-I-C-A-L, electrical. Sixth one is protect. P-R-O-T-E-C-T, protect. Seventh one is pesticides. P-E-S-T-I-C-I-D-E-S, pesticides. Eighth one is crackers. C-R-A-C-K-E-R-S, crackers. Ninth one is fire extinguisher. F-I-R-E, fire extinguisher. E-X-T-I-N-G-U-I-S-H-E-R, extinguisher. 10th one is burn. B-U-R-N, burn. 11th one is elixir. E-L-I-X-I-R, elixir. 12th one is wires. W-I-R-E-S. That's all the dictation words, children. In the dictation words ஓட மிஸ் இன்னொரு ஒர்க் ஷீட்டும் கொடுத்துருக்கேன். அந்த ஒர்க் ஷீட்டில் என்ன இருக்கு அப்படின்னா, நீங்கள் வந்து என்னென்ன உங்கள் வீட்டில் எலக்ட்ரிக்கல் திங்ஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்றத அழகாக எழுதி, வாஷிங் மிஷின், ரெஃப்ரிஜரேட்டர், அதெல்லாம் அழகாக எழுதி கூகுள் கிளாஸ் ரூமில் சென்ட் பண்ணுங்கள். ஓகே, தட்ஸ் ஆல் அபவுட் டுடேஸ் கிளாஸ், சில்ட்ரன். தேங்க்யூ, சில்ட்ரன்.